தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த ஆண்டு முழுவதும் நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் இருந்தோமா என்று சொல்லி நாம் இன்றைக்கு நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய உள் மனசாட்சிக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் நாம் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோமானால், ஆண்டவரே இன்றைக்கு என்னை மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சியாய் இருப்போம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்திருந்தோமானால் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி நம்மளுடைய குடும்பத்துள்ளே நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்களிடத்திலே நாம் சாட்சியை தவறிவிட்ட நாட்களுக்காக தேவ சமூகத்தில் வருத்தத்தோடு நாம் மனம் திரும்புவோம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய திருச்சபையிலே, நம்மளுடைய சமுதாயத்திலே சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்ததற்காக நாம் வேலை பார்க்கிற இடத்திலே, நாம் ஊழியம் செய்கிற இடத்திலே ஒருவேளை கெட்ட சாட்சி நிறைந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம், ஆண்டவரை என்னை திரும்பவும் உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி உமக்கு நான் சாட்சியாய் இருப்பேன் ஆண்டவரே, வருகிற நாட்களிலே உமக்கு நான் சாட்சியாய் இருப்பேன் என்று சொல்லி நம்மை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும், தேவனை அறிந்த ஒவ்வொருவரும் நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு அர்ப்பணிப்போம். தேவன் அதை மிகவும் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாய் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். சாட்சியற்ற வாழ்க்கை சாத்தானை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாய் இருக்கும். இன்றைக்கு நம்மை தேவ சமூகத்தில், இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாய் வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரை சாட்சியற்ற வாழ்க்கைக்கு என்னை மன்னிங்க ஆண்டவரை, இனி சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் என்னை நடத்தி கொண்டு போங்க. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஸ்பாவம் ஆண்டவரை எல்லாம் ஆண்டவரை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவை உடையவர்களாக நாங்கள் ஆண்டவரே, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் நாங்கள் ஆண்டவரே, சாட்சிகளாய் இருக்க வேண்டிய நாங்கள் ஆண்டவரே, அப்பா சாட்சியற்ற தன்மையில வாழ்ந்திருப்போமானால் கர்த்தர் இந்த வேளையிலே ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள் மனதானது ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நியாயம் தீர்க்கும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உள் மனதிலே தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் சாட்சியற்ற வாழ்க்கையின் சுபாவத்தோடு இருந்தோமானால் கர்த்தர் இந்த வேளையிலே எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் சீர்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் ஆண்டவரே சாட்சியற்ற வாழ்க்கை ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு அதை எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சமுதாயத்தில், திருச்சபைக்குள்ள ஆண்டவரே, வேலை பார்க்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, நாங்கள் அனுதினம் சந்திக்கிற மக்கள் மத்தியில ஆண்டவரே சாட்சி குறைவான வாழ்க்கை வாழ்ந்திருந்தவைகளை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய அன்பையும் உம்முடைய சுபாவத்தையும் பிரதிபலிக்கிறவர்களாய் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை உம்மை வெளிப்படுத்தி அநேகரை தேவ அன்புக்குள்ளே இழுத்து கொண்டு வருகிற ஆண்டவரை பாத்திரமாய் கர்த்தர் எங்களை வருகிற ஆண்டிலே நீர் வைத்தருளும்படியாய் ஆண்டவரை எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் வைத்தருளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.